ப்ரோமோ ஒரு ரிலீஸ் ஆச்சு. தளபதி விஜய் தான். எல்லாத்துல கன்ஃபியூஷன் தான். ஹீரோல இருந்து வில்லன்ல இருந்து கோகில பிரியாவா சண்முக பிரியாவா தலைவர் அவனுக்கு ஃபேன்ஸ். இன்னொரு பக்கம் உலகநாயகனோட ஃபேன்ஸ். நான் போடுறது நீ போட மாட்டேன், நீ போடுறது நான் போட மாட்டேன். ரஜினிகாந்தோட என்ட்ரி தான் சூப்பரா பிடிச்சிருக்கு. இந்த நீதி மட்டும் யாருன்னு கேட்பாதீங்க. காஜா காஜா காஜாவா இல்ல ஆஜா ஆஜா ஆஜாவான்னு ஒரு ஹியோ தமிழா தெரியல, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒண்ணு போட்டிருக்காங்க. அது மட்டும் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. கேக்குறாங்கல்ல சொல்லுங்க ஜி, கொஞ்சம் ஃப்ரேம் பாருங்க ஜி. See you in hell. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் ஃபயர்ஸ் பேசுறேன். நீங்க பாக்குறது ஃபயர்ஸ் பாயிண்ட் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல தமிழ்நாட்டுல இருக்கிற ரெண்டு ஜாம்பவான்கள், ஒருத்தர் உலகநாயகன் கமல்ஹாசன், ஆரம்பிக்கலாங்களா? இன்னொருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். கண்ணா பண்ணீங்க தான் கூட்டமா வரும். ரெண்டு பேரும் 47 இயர்ஸ் அப்புறமா, 47 49 தெரியல, சரி விடுங்க, ரவுண்டா 50 வச்சுப்போம். 50 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரே மூவில நடிக்க போறாங்க. இதுல டைரக்ட் பண்றது நெல்சன் அவர்கள், மியூசிக் பண்றது அனிருத் தான். ப்ரோமோ ஒரு ரிலீஸ் ஆச்சு, ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோல அந்த ரிலீஸ் ஆன ப்ரோமோ எப்படி இருந்துச்சு சொல்லி தான் நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, நானும் ரெண்டு பெரிய ஆக்டர்ஸ், ஒரு பக்கம் ரஜினிகாந்த், இன்னொரு பக்கம் கமல்ஹாசன், ரெண்டு பேரும் நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. எனக்கும் அவங்களோட மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். சரி, ரெண்டு பேரும் பல வருஷம் அப்புறமா ஃபைனலா வயசாற நேரத்துல உங்களுக்கு வயசாகல ஒரு ஃபிலிம்ல நடிக்க போறாங்க. சரி, அதோட ப்ரோமோ எப்படின்னு சொல்லி ரொம்ப பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இந்த ப்ரோமோவை வந்து ரொம்ப ஹாப்பியா எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்துல நானும் அந்த ப்ரோமோவை பார்த்தேன். என்ன இருந்தாலும் இப்போதைக்கு ஹையஸ்டா பேமெண்ட் வாங்குறது மூவிக்கான ஒரே ஒரு ஆக்டர் கேட்டீங்கன்னா தளபதி விஜய் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. ஸ்டார்டிங்லயே நெல்சன் அவர்கள் ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்காரு. என்னன்னா ரெண்டு விரல் காமிச்சு இது இந்த ட்ரிக்ல இந்த ரூமான்னு கேக்குறாரு. எந்த ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போறது புதுவிதமான கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா ரெண்டு பெரிய ஆக்டர்ஸ் நடிக்க போறாங்க, எல்லாத்துலயும் கன்ஃபியூஷன் தான். குழப்பமா இருக்க. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாருங்க. ஹீரோல இருந்து வில்லன்ல இருந்து யார எந்த சீன்ல எப்படி காமிக்கிறது, இவரை எப்படி காமிக்கிறது. ஏன்னா வந்து ஒருத்தர் இருந்தா பரவாயில்ல, ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த ரூம்ல போறதா அந்த ரூம்ல போறது கன்ஃபியூஷன்ல இருக்காரு. இந்த ரூமுக்கா இந்த பக்கம் இருந்து அனிருத் அவர்கள் பியான் பண்ண மாதிரி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நண்பர் கேஷுவலா வந்துட்டு இருக்காரு. நெல்சன் கிட்ட, அதாவது டைரக்டர் கிட்ட ரெண்டுல ஒரு தொடுங்க கேக்குறாரு. சரி, நான் ஏதோ அவரும் வந்து ரூம்ல போறதுக்கு இந்த ரூம் போறதா அந்த ரூம் போறதா கன்ஃபியூஷனா இருந்தேன். கோகில பிரியாவா சண்முக பிரியாவா கோகில பிரியாவா ஹீரோயினா எல்லாத்துமே ரெண்டு ரெண்டா காமிக்கிறாங்க பாருங்க. சரி, நெல்சன் அனிருத் கிட்ட ஹீரோயினா அப்படின்னு கேட்கறாரு. அனிருத் உடனே ராகஞ்சி சரி பிரியால போயிடும். என்னமோ காமிக்கிறாங்க, எல்லாமே ரெண்டு ரெண்டா காமிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அந்த ரூமோ ரெண்டு, அப்புறம் அனிருத் வந்து கேட்கும் போதோ ரெண்டு காமிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நெல்சன் அவர்கள் காமிக்கும் போது இல்ல அவர் பேசும்போது அது பின்னாடி பாருங்க, ரெண்டு ஹாலிவுட் மூவிஸோட ரெண்டு போஸ்டர் வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் தி காட் ஃபாதர். எனக்கு ஒரு டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ரோமோட டைட்டில்ல KHRK போட்டிருக்காங்க. RKKH தான் ஒண்ணு இல்லைங்க, கமல்ஹாசனோட ஃபுல் ஃபார்ம், ரஜினிகாந்த் அவரோட ஃபுல் ஃபார்ம். ஏன் ஃபர்ஸ்ட் RK போட்டுக்கலாமே, அடுத்தது RH போட்டிருக்கலாம். நீ சொல்ற கரெக்ட் தான்டா. இதுல என்னன்னா, ஒரு பக்கம் தலைவர் அவரோட ஃபேன்ஸ் அவரை தான் ஹீரோவா காமிக்கணும், அவரை தான் வந்து சூப்பரா காமிக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உலகநாயகனோட ஃபேன்ஸ் அவரை தான் சூப்பரா காமிக்கணும்னு சொல்லி இன்னொரு பக்கம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தம்ப்நெயிலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கமல்ஹாசனோட KH வந்து ஸ்டார்டிங்ல போட்டு அதுக்கப்புறம் தான் RK இந்த டைட்டில்ல போட்டிருக்காங்க. ரஜினிகாந்த்ல ஃபர்ஸ்ட் போட்டிருக்கலாம், அது போடல. சரி, ஓகே. இந்த ப்ரோமோ மூலமா ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. இதுல வந்து நெல்சன் அவர்கள் 2 ஃபிங்கர் டெக்னிக் ஃபாலோ பண்றாரு. 2 ஃபிங்கர் டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு, நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணுவோம். 2 ஃபிங்கர் டெக்னிக் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்க போது. அடுத்தது அந்த ரெடி ஆகிற ரூம்ல அந்த ஹோட்டல்ல அந்த கோட் செலக்ட் பண்றது. சூப்பர் சார், ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணிருக்காரு. அந்த வாட்ச் செலக்ட் பண்றது, இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். அந்த ஷூவை செலக்ட் பண்ணி எடுக்கிறது, கூலிங் கிளாஸ் எடுக்கிறது. இதுல அவர் என்ன காமிச்சிருக்காருன்னா, குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு அது ரொம்ப அழகா இருந்தது. இருக்கட்டும். ஒருத்தர் போடுறது இன்னொருத்தர் போட மாட்டார். கமல்ஹாசன் அவர்கள் போடுறது ரஜினிகாந்த் அவர் போட மாட்டாரு, ரஜினிகாந்த் அவர் போடுறது கமல்ஹாசன் போட மாட்டாரு. இது சார் எடுத்திருக்காரா இல்லையா? இல்ல சார், இது சார் எடுக்கல.
நீ போடுறது நான் போட மாட்டேன், நான் போடுறது நீ போட மாட்டேன் நான் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன், சிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அகேன்ஸ்டா இருக்கிற மாதிரி காமிக்கிறாரு. ஒரு ஜென்ஸ் ரெடியா கிடைச்சு இவ்வளவுதானா? கோட் காமிச்சாங்க, வாட்ச் காமிச்சாங்க, பெல்ட் காமிச்சாங்க, கூலிங் கிளாஸ் காமிச்சாங்க. இது மட்டும் இருந்தா போதுமா? இன்னொன்னு முக்கியமான இருக்கு, 5வது ஒண்ணு. அது போட்டாதான் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். அதையும் காமிக்கல. நீங்களே சொல்லுங்க என்னவா இருக்கும்? எப்படிடா கண்டுபிடிக்கிறது? இன்னும் ரொம்ப வயசுக்காதுங்க. நானே கோட்டுக்கு மேட்சிங்கா பேண்ட் காமிக்கணும், அதுவும் செலக்ட் பண்ணும்ல. ரொம்ப பேரே காமெடி இல்ல. ஓகே, அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் பார்த்த அப்புறமா எனக்கு என்ன வந்துச்சுன்னா, காமிச்ச 4 ஆக்சசரிஸ்ல ஷூ ஓகே, கூலிங் கிளாஸ் ஓகே, அந்த கோட் ஓகே. பட் அந்த வாட்ச் காமிச்சாங்களே, பெரிய பெரிய வாட்ச் வந்து அந்த கரெக்டான ஷேப்ல இருக்கிறதுக்கு ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா கரெக்டா தலகாணியில வந்து ஒரு சின்ன தலகாணி செஞ்சு அந்த வாட்ச் கரெக்டா ஃபிட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை காஸ்ட்லியான வாட்சஸ் எல்லாம் இப்படிதான் இருக்குமோ என்னன்னு தெரியல எனக்கு. நானும் இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் காமிச்ச அப்புறமா சரி ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போறாங்க போல, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க போல அப்படிதான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமல்ஹாசன் அவர்கள் என்ட்ரி காமிச்சாரு. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்களோட என்ட்ரி காமிக்கிறாங்க. எனக்கு இதுல என்ன பிடிச்சுன்னு சொன்னீங்கன்னா, ரஜினிகாந்தோட என்ட்ரி தான் சூப்பரா பிடிச்சிருக்கு. ரஜினிகாந்த்னாலேயே ஒரு ஸ்டைல் தான், அது அவர் கூடவே பொருந்தது. அதை எதுவுமே பண்ண முடியாது. இந்த மூவியை எடுத்து யார் ப்ரொடக்ஷன் பண்றான்னு கேட்டீங்கன்னா ரெட் கெயின்ஸ் அவர்கள் தான். ரெட் கெயின்ஸ் இப்போ யார்கிட்ட சொன்னீங்கன்னா கீழே போட்டுருப்பாங்க பாருங்க. இன்பநிதி மட்டும் யாருன்னு கேட்டுறாதீங்க. பரவாயில்ல, நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம சொல்லிடுவோம் யாருன்னு சொல்லி. உதயநிதி அவர்களோட நெக்ஸ்ட் இந்த ரெட் கெயின் ப்ரொடக்ஷன் பிலிமோட சிஇஓ ஆக இன்பநிதி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. சரி, அந்த ஹோட்டல் இந்த 2 ரூம் இந்த 2 பேர் வெளியே வந்த அப்புறமா சரி நானும் ஒரு பெரிய கார் எடுத்துட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போவாங்கன்னு நினைச்சேன். சரி என்னன்னு பார்த்தா பெரிய பெரிய கார்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு பெரிய வாக் 2 பேரும் என்ட்ரி கொடுக்குறாங்க. சரி எனக்கு ஒரு டவுட், இந்த ப்ரோமோல ஸ்டார்டிங்ல ஹோட்டல்ல காமிச்சாங்க ஃபர்ஸ்ட் சில ஷார்ட்ஸ். தப்பு சர்வீஸ் சென்டர்ல வந்து எல்லாரும் அந்த சர்வீஸ் சென்டர்ல காரை தொடச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு வெல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த என்ட்ரி கொடுக்கும்போது பின்னாடி வேற பேக்ரவுண்ட் மியூசிக் பாருங்களேன். காஜா காஜா காஜாவா இல்ல ஆஜா ஆஜா ஆஜாவான்னு ஒரு மியூசிக் போட்டுருக்காங்க பேக்ரவுண்டு. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு அது ஹிந்தி சாங் மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணும். அப்படிதான் ஸ்டார்டிங் சீனுக்கு அப்புறமா போக போக அந்த என்ட்ரி கொடுக்குறாங்களே அந்த குருனா சரி சர்வீஸ் சென்டர், அந்த இடத்துல எல்லாமே அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து ஏஐ மாதிரி தான் இருக்கு பாருங்களேன். ஏதோ ஒண்ணு போட்டிருக்காங்க, அங்க பார்த்தா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அவங்க காமிச்சிருக்கிற செட்டு, அந்த சாங் இல்லாம ஒரு நல்ல ஹாலிவுட் ஆக்ஷன் பிலிம்ஸ்ல காமிக்கிற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து வச்சிருந்தானா இது வந்து ஒரு ஹாலிவுட் பிலிம் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அங்க காமிக்கிற அந்த கிராபிக்ஸ், அந்த சீன், ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆகும்? கண்டிப்பா 26, 27 அடுத்த வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. பிலிம் ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லையா தெரியல, அதை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் இல்ல. இந்த என்ட்ரி டேப்ல எனக்கு பிடிச்ச சீன் எதுன்னு கேட்டீங்கன்னா, என்ட்ரி வரும்போது காருக்குள்ள இருந்து ஒரு கண்ணாடி வழியா காமிப்பாங்க. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பொண்ணு பாருங்களேன், எப்படி இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஏஐ பொண்ணுங்களை யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி தான் இதுலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. ப்ரோமோவே 3.5 நிமிஷம் தான். சரி நடந்து போறாங்க எங்கடா போறான்னு பார்த்தா கார்ல வந்து ஏற போறாங்க. தப்புன்னு ரஜினிகாந்த் வந்து அவர்கிட்ட இந்த சாவி எடுத்து கமல்ஹாசன் கிட்ட கொடுத்துடுறாரு. சரி கார்ல ஏறாங்க, டிரைவர் சீட்ல கமல்ஹாசன், இந்த பக்கம் ரஜினிகாந்த், பின்னாடி ஒளிஞ்சு இந்த நெல்சனும் அனிருத்தும் சார் பீத்துவனும் பப்பிலேரியும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் சாங் போலான்னு கேக்குறாரு. சார் ஒரு பீத்தோவனும் ஒரு பப்பி லகிரியும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியா இருக்கு, கேட்போமா? ஏற்கனவே கமல்ஹாசன் வந்து ரஜினிகாந்த் அவர்கிட்ட வண்டி ஓட்டுன்னு சொல்லி இந்த காண்ட்ல டென்ஷனா உட்காந்துட்டு இருந்தாரு. இந்த மியூசிக் போடுன்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம், இதுல ஹீரோ யாருன்னு கேக்குறாரு. அதாவது இதுல என்ன தெரியுதுன்னா, இந்த ஃபேன்ஸ் எல்லாம் ரஜினி ஃபேன்ஸ், கமல்ஹாசன் ஃபேன்ஸ் வந்து யாருதான் இந்த மூவில ஹீரோ இருப்பாங்க, வில்லன் இருப்பாங்க, யார் எந்த சீன்ல காமியும் சொல்லி உசிப்பேத்தி விடுறதுக்கு, கன்ஃபியூஸ் பண்றதுக்கு, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக்குறதுக்கு இந்த வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். யாரு ஹீரோ அறிந்துடுது. சிரிச்ச உடனே நெல்சன் அவர்களுக்கு ஒண்ணுமே புரியல, யாரடா சொல்றேன்னு சொல்லி தப்புன்னு இந்த பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி யாரு, கொஞ்சம் ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. கேக்குறாங்க இல்ல,
சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ? பென்ஸ் கார் பின்னாடி இந்த அனிருத்தும் நெல்சன் அவர்கள் திருன்னு முழிக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து உசுப்பத்தி வராங்க. யார வந்து ஹீரோவா போடலாம்? நான் கண்டிப்பா அடிச்சு சொல்றேன் பாருங்க. இந்த மூவி கண்டிப்பா 2 பேர் இருக்கும்போது இதுல 2 பேரும் ஹீரோ இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வேற ஒரு ட்விஸ்ட் இருக்க போது அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா 2 பேரே ஒரு பக்கம் தலைவர், இன்னொரு பக்கம் உலகநாயகன், யாராச்சும் ஒருத்தரை வந்து போட்டாலும் நல்லா இருக்காது. 2 பேருமே ஹீரோ போட்டாலும் நல்லா முக்கியா இருக்கும். ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. 2 ஆக்டர்ஸ் சேர்த்து ஏதோ புதுசா உலகத்துக்கு காமிக்க போறாங்க. வெயிட் பண்ணி பாப்போம். இந்த வீடியோ பாக்கணுங்க. வீடியோ பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து தலைவர் ஃபேன்ஸ்க்கும் உலகநாயகன் ஃபேன்ஸ்க்கும் கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். தேங்க்யூ. ஆஜா ஆஜா ஆஜா.